கண்ணை கவரும் வண்ண விளக்குகள், LED டிவி, 6 track ஆடியோ சிஸ்டம் என திருப்பூரில் அரசு பஸ் கலக்கி வருவது பயணிகளிடையே உற்சாகத்தை ஏற்படுத்தியுள்ளது. அரசு பஸ் என்றால் குப்பை, திறக்க முடியாத ஜன்னல், கிழிந்த இருக்கைகள் என கற்பனை விரியும். ஆனால் அதற்கு மாற்றாக தேவக்கோட்டையிலிருந்து திருப்பூருக்கு வந்து செல்லும் ஒரு அரசு பஸ் தனியார் பஸ்களை மிஞ்சும் வகையில் ஜொலிப்பது ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது. தேவக்கோட்டையிலிருந்து புதுக்கோட்டை, திருச்சி, கரூர் வழியாக திருப்பூருக்கு இயக்கப்படும் இந்த பேருந்தில் 2 LED டிவி, DVD, 8 இடங்களில் ஸ்டீரியோ வூஃபர் பொருத்தப்பட்டு சினிமா திரையிடப்படுவதால் தியேட்டரில் படம் பார்க்கும் அனுபவம் பயணிகளுக்கு ஏற்படுகிறது. முன்கண்ணாடியில் பஸ் புறப்படும் நேரம், சென்றடையும் நேரம் குறிப்பிடப்பட்டுள்ளது. பஸ் சக்கரங்களில் கிளாசிக்கல் வீல் கப், 4 புறமும் அலங்கார வண்ண விளக்குகள் பொருத்தப்பட்டுள்ளன. பஸ் புறப்படும் போது விளக்குகள் அனைத்தும் ஒரே நேரத்தில் ஒளிர்ந்து அனைவரையும் திரும்பி பார்க்க வைக்கிறது. அரசு பஸ் தானே என்று அலட்சியம் காட்டாமல் அக்கறையோடு பஸ்ஸில் இவ்வளவு வசதிகளை செய்து தினமும் பராமரிப்பது வேறு யாருமல்ல, பஸ்ஸில் பணிபுரியும் ஓட்டுநர் மற்றும் நடத்துனர்கள்தான். டிக்கெட் ரொம்ப சிரமப்படுத்தி ஏற்றுற மாதிரி இருந்துச்சு. இம்ப்ரூவ்மெண்ட் பண்றது, பஸ்ஸில் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம்னு வைக்கும்போது சரி வண்டி கொஞ்சம் டெக்கரேஷன் பண்ணி டிவிலாம் வச்சு செட்லாம் வச்சு கொஞ்சம் பண்ணால் வசூலாகுமான்னு முயற்சி பண்ணோம். பண்ணனால நிர்வாகத்துக்கு வசூலாச்சு. 12 ரூபாய்க்கு வந்த வண்டி 18 ரூபாயிலிருந்து 20 ரூபாய்க்கு மேல வண்டி ஓடிக்கிட்டு இருக்கு. இதனால நிர்வாகம் நல்லா இருக்கு, எங்களுக்கு வேலை வாங்குறதுக்கு ஒரு திருப்தி கிடைக்குது. தேவக்கோட்டை கிளையில் இருந்து இயக்கப்படும் இந்த பஸ்ஸின் ஒரு மார்க்கத்தில் தேவக்கோட்டை முருகேசன், மணப்பாறை ரங்கராஜும், மற்றொரு மார்க்கத்தில் தேவக்கோட்டை கண்ணன், சிவகங்கை பாரதிதாசனும் பணிபுரிகின்றனர். அவர்கள்தான் சம்பளத்தின் ஒரு தொகை மற்றும் ஊக்கத்தொகையை கொண்டு அதிகாரிகளின் அனுமதியோடு பஸ்ஸை அழகுபடுத்தியுள்ளனர். தினமும் பேருந்து நிலையத்தில் பேருந்தை நிறுத்தியவுடன் அதனை சுத்தம் செய்வதாகவும், இவ்வாறு செய்வதால் வேலையில் ஒரு திருப்தி கிடைப்பதாக கூறுகின்றனர். அரசு பஸ் பளபளவென காட்சியளிப்பதால் பயணிகள் எண்ணிக்கை அதிகரிக்கிறது என்றும், இந்த பஸ்ஸின் வருகைக்காக காத்திருப்போர் ஏராளம் என்றும் அவர்கள் தெரிவிக்கின்றனர். அரசு பேருந்தின் ஓட்டுநர் மற்றும் நடத்துனர்களின் இந்த ஒற்றுமையான செயல்பாடு நிச்சயம் பாராட்டுக்குரியதுதான்.